அன்பே சொல்லா இங்க வா. என்ன ஒரே பதட்டமா பாரு, என்னாச்சு? ஏய் கையில என்னடா இது? ஒண்ணும் இல்ல. என்னடா பண்ணிட்டு வர? ரொம்ப நாளா ஒருத்தவன் டார்ச்சர் பண்ணே தானா, அவனை இப்படி குத்தி திருவி எத்துறேனா. டேய் அன்பே, நீ மட்டை பண்ணிட்டடா. நான் எனக்கு பயமா இருக்குதுடா, நான் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடுறேன். அங்கடா போற, அங்க போனா உன்ன மட்டும் பண்ணிடுவாங்கடா. இல்ல என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சு அட்வைட் எடுக்கிறாங்க, நான் கால் பண்றது. நீங்க போங்க, நான் ஜட்ஜிக்கிட்ட எல்லாம் நான் பேசிட்டேன், நீங்க போங்க, நான் பாத்துறேன். ஹலோ மச்சான், தம்பி ஒருத்த மட்டாச்சாண்டா. அவனுக்கு இருந்து எப்படின்னா காப்பாத்திடணும் மச்சான். எங்க இருக்கிற? என்னடா சொல்ற? சரி சரி, நான் ஹைகோர்ட்ல தானே இருக்கேன், வாடா பாத்துக்கலாம், வாடா கூட்டு வாடா. இதோ வரேன். போலாம். 10 minutes later. டேய் வாடா வாடா வாடா. ஏய் கோர்ட்டுக்கு இதெல்லாம் எத்தனை வரக்கூடா? சரி, ஏன் காட்டுக்கு எத்தனை போடா, உக்காரா. பதட்டப்படாது, என்ன நிமிஷம் மட்டும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துறேன். ஜட்ஜி நம்பால் தான். நான் என்ன ஒருத்தர் ரொம்ப நாள் டார்ச்சர் பண்ணியிருந்தானா. A few moments later. என்னண்ணா பண்றது? இதானே மேட்ரு, சொல்லு, நான் பாத்துறேன். ஜட்ஜி நம்மளை பார்த்து பயப்படுவான், பாத்துறேன் விடு. உன்னை எப்படியாச்சும் இந்த கேஸ்ல நான் தப்பிச்சு விடுறேன், ஓகேவா? ஆமாண்டா. ஏய் மச்சான், உன் அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்கடா. அப்ளிகேஷன் தானே? என்ன அப்ளிகேஷனு? நீ ஃபேக் சர்டிபிகேட் குத்து சேர்ந்தியாமே, நீ வக்கீலே இல்லையாமாடா. ஜட்ஜி உன் மேல செம்ம கான்ல இருக்காரு. ராஜன் சாவுக்கு அன்பு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இது அவன் வாழ்க்கையில ஒரு தொடக்கம் தான்.